இந்தியாவிலேருந்து யூகேல குதிச்சாச்சு. இன்னைக்கு கோட் படம் ரிலீஸு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு யூகேல இங்கே ஃபேமிலியோட படம் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் 15 ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறங்காட்டி கிட்ஸை கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் ஃபேமிலியோட போக முடியாது. நானும் என் பசங்களும் பயங்கரமான விஜய் ரசிகர்கள். அதனால் ஃபஸ்ட் ஷோ நான் வந்து பார்த்துருவேன். செகண்ட் ஷோ வந்து பிரபு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 12 ரேட்டிங் வந்து ஒரு 1 வீக் அப்புறமா கொடுப்பாங்க. அதாவது நிறைய இந்த வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வருவோம். இந்த டிக்கெட் வந்து 10 பவுண்டு. அடிச்சு பிடிச்சி பாப்கார்னையும் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்தாச்சு. ஸ்டடிஸே பார்க்குற சீன் மிஸ்ஸிங். சில அறிவுஜீவிகளில் ரிவ்யூ கொடுக்குறன்ற பேரில் இன்னும் 100-150 படம் எடுத்து பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்த மாதிரி அதை நொட்டை சொல்லிட்டு குறைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. படம் சூப்பர். ஏன்னா படமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐயோ படம் மொக்க ஆச்சா போச்சோன்னு சொல்லி சில ரிவ்யூலாம் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குமே ட்விஸ்ட்டுங்க. ரொம்ப எங்கேஜாக இருந்துச்சு. படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு லென்த்தாக தெரியல. எல்லாருமே விஜய் இனிமேல் மிஸ் பண்ணுவோம். கடைசியில் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவை கொடுத்துட்டு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருங்க. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு?